வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 12 தாவர உள் அமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்துட்டோம்? தாவர தண்டோட உள்ளமைப்பு, வேரோட உள்ளமைப்பு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இலையோட உள்ளமைப்பை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருவித இலை தாவர இலையோட உள்ளமைப்பு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் யார கொடுத்திருக்காங்க பாருங்க, மாமரத்தோட இலையை கொடுத்திருக்காங்க. ஒரு வார்த்தை முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க, மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. அது என்ன மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை அப்படின்னா, இலையோட மேல் பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், கீழ்ப்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். மேல் பக்கம் பாத்தீங்கன்னா அடர் பச்சை நிறமா இருக்கும், கீழ்ப்பக்கம் ஒரு மாதிரி சாம்பல் கலந்த மாதிரி இருக்கும். மேல் பக்கத்துல கை வச்சு நம்ம தடவி பார்க்கும்போது இலை சாஃப்டா இருக்க மாதிரி தெரியும். அதே கீழ்ப்பக்கம் கை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய அந்த இலையோட இலை நரம்புகள்லாம் நமக்கு தென்படும். ஓகேவா? அப்ப மேலேயும் கீழே இலை எப்படி இருக்கு? வேறு விதமா இருக்கு. மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நேரா படத்துக்கு போயிடலாம் வாங்க. ஈஸியான படம் இது. இப்ப இலையோட உள்ளமைப்பை நுண்ணோக்கில பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இலையோட மேல் பக்கம்ங்கிறது மேல்புறத்தோல். சரியா? அடுத்தது யாரு? கீழ்ப்புறத்தோல். மேல்புறத்தோல் எப்படி இருக்கு? நல்லா நெருக்கமா அமைஞ்சிருக்கு, செல்கள் இடைவெளி இல்லாம நெருக்கமா அமைஞ்சிருக்கு. மேல்புறத்தோலுக்கு மேல என்ன இருக்கு? கியூட்டிக்கல். எல்லா இலையும் மேலயுமே இருக்கு. கை வச்சு பாத்தீங்கன்னா இலை சாஃப்டா தெரியறதுக்கு காரணமே என்னதான்? கியூட்டிக்கல். ஓகேவா? கீழ்ப்புறத்தோல்ல பாத்தீங்கன்னா புறத்தோல் தூவிகள் இருக்கு, இலைத்துளை இருக்கு. ஓகேவா? எப்பவுமே மேல்புறத்தை விட கீழ்ப்புறத்துலதான் அதிகமான இலைத்துளைகள் இருக்கும். இந்த இலைத்துளைகள் எதுக்கு பயன்படுது? நீராவி போக்குலாம் பயன்படும். ஓகேவா? இப்ப இது முடிஞ்சிச்சு. அடுத்தது சென்ட்ரா உள்ள இடத்த பார்க்கணும். இலையோட மேல் பக்கம் பார்த்தாச்சு, கீழ்ப்பக்கம் பார்த்தாச்சு. இப்ப அதோடைய சென்ட்ரு பகுதி உள் அமைப்புல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல்புறத்தோலுக்கு கீழே பாலிசைட் பேரன் கைமா இருக்கு. பாலிசைட் பேரன் கைமாவோட வடிவத்தை பாத்தீங்கன்னா நீல வாக்குல இருக்கு, நெருக்கமா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? செல்கள் ஒரு மாதிரி அடர் பச்சை நிறத்துல தோற்றம் அளிக்குது. அப்ப மேல்புறத்துல நீல வாக்குல நெருக்கமா அமைந்த இந்த பாலிசைட் பேரன் கைமாவோட வேலை என்னன்னா, ஒளிச்சேர்க்கை செய்யறது. ஏன்னா அது என்ன கலரா இருக்கு? பச்சைக்காரா அடர் நிறமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஸ்பாஞ்சி பேரன் கைமா இருக்கு. ஸ்பாஞ்சிங்கிறது தெர்மாக்கோல் பால் மாதிரி கொடுத்துருக்காங்களாமா. அது ஏன் அப்படி இருக்குன்னா, அது என்ன வேலை செய்யும்னா, காத்த நமக்கு என்ன பண்ணுது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். காத்த உள்ள அனுப்புறதும் வெளில அனுப்புறதும் உள்ள வாங்குறதும் அதான் அதோட வேலை. ஓகேவா? ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு, நிறைய இடைவெளிகள் அமைஞ்சிருக்கு, ஒரு ஒழுங்கற்று தான் அமைஞ்சிருக்கு, அங்கேயும் கண்ணாப்பினான்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாலிசைட் பேரன் கைமாவோட வேலை ஒளிச்சேர்க்கை செய்யறது. ஸ்பாஞ்ச் பேரன் கைமாவோட வேலை எப்படி என்ன வேலை? காத்த எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஓகேவா? அப்ப பாலிசைட் பேரன் கைமாங்கிறது என்ன வடிவத்துல இருக்கு? நீல வாக்குல இருக்கு. ஸ்பாஞ்ச் பேரன் கைமாங்கிறது ரவுண்ட் ஷேப்ல, செல்கள் உருளை வடிவமா இருக்கு. இந்த பாலிசைட் பேரன் கைமாவும் ஸ்பாஞ்ச் பேரன் கைமாவும் இருக்கிற இடத்த என்ன சொல்வோம்னா மீசோஃபில் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இலையோட மீசோஃபில் பகுதியில தான் பாலிசைட் பேரன் கைமாவும் ஸ்பாஞ்ச் பேரன் கைமாவும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஜைலம் ஃப்ளோயம் பாருங்க. பார்த்த உடனே சொல்லிடலாம் இது எப்படி இருக்கு. கேம்பியம் இருக்கா? அதுல ஒரு கதவுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கதவு இருக்கா? இல்ல. அப்பனா இது திறந்தவையா மூடியவையா? மூடியவை. ஓகேவா? அடுத்தது ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவைன்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதான். அப்ப ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை. ஓகே. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒண்ணு, இந்த மேல இருக்க ஜைலம் பாத்தீங்கன்னா எதை நோக்கி இருக்கு? ஜைலம் இலையோட மேல் பக்கம் பார்த்து இருக்கு. புளோயம் எதை நோக்கி இருக்கு? இலையோட கீழ்ப்பக்கம் பார்த்து இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த இலையோட உள்ளமைப்பு. அடுத்து பாருங்க, இப்ப இந்த படத்தை பத்தி பார்த்தாச்சு. தேரிக்கு வாங்க. மேல்புறத்தோல் என்ன சொன்னோம்? ஓரடுக்கு நெருக்கமா அமைந்த பேரன் கைமா செல்களால் ஆனது. நெருக்கமா அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொன்னோம். அதுல என்ன படலம் இருக்கு? கியூட்டிக்கல் படலம் இருக்கு. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னோம்? எப்பவுமே மேல்புறத்துல குறைவான எண்ணிக்கையில தான் யார் இருப்பா? இலைத்துளைகள் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வாங்க, கீழ்ப்புறத்தோல். கீழ்ப்புறத்துல பாருங்க, அதாவது அடி லேயருக்கு வந்துட்டோம். அதுவும் பார்த்தோம்னா ஓரடுக்கு நெருக்கமான பேரன் கைமா செல்ஸ் தான். அதுல நிறைய என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம்? இலைத்துளைகள் இருக்கு. ஓகேவா? இலைத்துளைகள் என்ன இதுக்கு பயன்படுது? நீராவி போக்கு நடைபெற உதவுது. அடுத்தது வாங்க, இலை இடைத்திசு. இலை இடைத்திசு, இலைக்கு நடுவுல இடையில இருக்கிறது தான் யாருன்னு படிச்சோம்? மீசோஃபில் லேயர். அதாவது பாலிசெட் பேரன் கைமா மற்றும் ஸ்பாஞ்ச் பேரன் கைமா. அது பாருங்க, பாலிசெட் பேரன் கைமா அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்? மேல்புற தோலுக்கு கீழே காணப்படுகிறது. செல்கள் எப்படி இருந்துச்சு? நெருக்கமா அமைஞ்சிச்சு. செல்கள் என்ன வடிவத்துல இருந்துச்சு? நீல வாக்குல இருந்துச்சு. அதிகமா அதுல என்ன இருக்கு? பசுங்கணிகங்கள், பச்சை கலரா இருக்குன்னு சொன்னோமா? ஓகே.
அதனால அதோட மெயின் வேலை என்னது? ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்கின்றன. அடுத்து வாங்க, ஸ்பாஞ்ச் பேரண்டைம். இது எங்க இருக்கு? பாலிசெட் பேரண்டைமாவுக்கு கீழே இருக்கு. அதுல உள்ள செல்களோட வடிவம் என்ன சொன்னோம்? ரவுண்ட் ரவுண்டா இருக்குன்னு சொன்னோமா? கோள வடிவம் அல்லது உருளையான வடிவம். செல்கள் எப்படி இருந்துச்சு? நெருக்கமின்றி ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட இடத்துல கண்ணாப்பிரன் அப்படியே அமைஞ்சிருந்துச்சு. அந்த செல்களோட வேலை என்ன? வாயு பரிமாற்றத்துக்கு உதவுகிறது. காத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுன்னு சொன்னோம்ல, அந்த பணிக்கு உதவுது. அடுத்து வாங்க, வாஸ்குலார் கற்றைகள். வாஸ்குலார் கற்றைகள்னா யாரு? சைலம் ஃப்ளோயம். அது எப்படி இருந்துச்சு? ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை. ஞாபகம் இருக்கா? அப்படியே அடுத்து வாங்க, இந்த வாஸ்குலார் கற்றைகள் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. வாஸ்குலார் கற்றையில் சைலம் மேல்புறத்தை நோக்கியும், ஃப்ளோயம் எதா இருந்துச்சு? கீழ்ப்புறத்தோரை நோக்கியும் அமைந்துள்ளது. இப்ப இறுதித்திலையில இருந்து முடிஞ்சிடுச்சு.